சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு டீப்பாக கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடவுளுடைய அனுக்கிரகம் பெற்ற ஒரு மனுஷன் அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? கடவுளுடைய அனுக்கிரகங்கள் இல்லாத மனுஷங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு சாய்ராம் சில விஷயங்களை கேள்விகளாக கேட்டாங்க. நான் கடவுளை முழுசாக நம்பிட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் எதை வச்சு நான் உணர்வது? கடவுள் என் கூட இருக்காங்க, என்ன அவர் வழி நடத்துகிறாரு, எனக்கு எதிர்காலத்தில் நல்ல வாழ்க்கையை அவர் நிச்சயமாக கொடுப்பாரு, இதை எதை வச்சு நான் அறியலாம் அப்படின்னு அந்த கேள்விகள் சாதாரணமாக இருந்தது. ஆனால் இட்ஸ் வெரி பவர்ஃபுல். இதை நான் 2-3 தடவை அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணலான்னு பார்க்குறேன். அது சில 2-3 அட்டெம்ப்ட் எடுக்கிறேன், எனக்கு ஆன்சர் பண்ணுறது, எது ஆன்சர் பண்ணுறது, ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி தான் இதில் ஆடியோவாக நம்ம கொடுக்குறோம். ஸோ எல்லாருமே கடவுள்கிட்ட வணங்குறாங்க, எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. ஸோ யாருமே கடவுள் இல்லைன்னு சொல்லலை. ஏதோ 10% இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. நாம் கடவுளை கும்பிட்றவங்கள பற்றி மட்டும்தான் இங்கே பேசுகிறோம், அதனால் எல்லாருமே வச்சுக்கலாம். ஸோ 100% கடவுளை வணங்குறவங்க கோயிலுக்கு போகிறாங்க. பிரச்சனைகள் தீருதா? இல்லை. சரி, பிரச்சனைகள் தீரல, அப்போ பிரச்சனைகள் அப்படியே இருக்குதா? இல்லை. பிரச்சனைகள் அதிகரிக்குதா? ஆமாம், அதிகரிக்குது இல்லையா? ஸோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு அதிகரிச்சிருக்கு. அப்போது ப்ராப்ளம் ஒன்று தீரணும், இல்லை அது மெயின்டைன் ஆகணும், இல்லை அது இல்லாமல் போகணும். ஆனால் பிரச்சனைகள் தீரவும் இல்லை, குறையவும் இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நான் எதை வச்சு சாய்ப்பையன் கூட இருக்காங்க அப்படின்றத நல்லா கண்டுபிடிக்க முடியும். அப்போ நான் சாய்பாவை நோக்கி பிரார்த்தனை செய்யும் போது என்னோட வேண்டுதல் அவர் கேட்கலையா? சரி, அந்த வேண்டுதலை அவர் நிறைவேற்றலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் இருக்கன்ற ஒரு உணர்வை அவர் எனக்கு வெளிப்படுத்தலையே. பிரச்சனைகள் ஓகே, கர்மா சொல்கிறீங்க, தீர்க்கலை, ஓகே, ஆனால் இவர் இருக்காருன்ற ஒரு விஷயத்தை கூட நான் உணரலையே, கண்ணால் பார்க்கலையே அப்படின்னு நிறைய பேர் ஒரு விதமான சந்தேகம் நமக்கு எழுது. கடவுள் மேலே சந்தேகப்படக்கூடாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான அடுத்த கட்டத்துக்கும் நாம் கொண்டு போகலை அப்படின்றதும் நமக்கு புரியுது. அதனால கடவுள் ஏன் பண்ணலை? அப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இதெல்லாம் பல பேருக்கு அப்பப்போ எப்பெல்லாம் பூஸ்ட் குறையுதோ, எப்பெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நம்மளை எதிர்நோக்குதோ, எப்பெல்லாம் நம்ம தலையை கீழே தொங்க போடுறோமோ அப்பெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே வருது. அப்போ இதில் இருக்கக்கூடிய உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆடியோ. உலகத்தில் 2 விதமான மனிதர்கள் வச்சுக்கலாம், 2 type of persons, 2 வகையான மனிதர்கள். இந்த 2 வகையான மனிதர்களும் கடவுள் இருக்குது அப்படின்ற நம்புகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க, தனக்கு என்னென்ன வழிபாடு முறைகள் தெரியுமோ அத்தனை வழிபாடுகளையும் சிறப்பாக செய்கிறாங்க. இதில் ஒரு வகையினரை பார்த்தோம் அப்படின்னா உலகத்து பக்கம் நிற்கிறவங்க, உலகம் எது நல்லதுன்னு சொல்லுதோ அதை ஏற்றுக்கிறவங்க, தான் இஷ்டப்படி வாழணும்னு நினைக்கிறவங்க, மற்றவங்க வாழ்ந்தாலும் வாழலைனாலும் பரவாயில்ல, நான் வாழணும், என் குடும்பம் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதுக்குள்ளே ஒரு பிரிவு இருக்கு, என் குடும்பம் வாழ்ந்தாலும் வாழாட்டி நான் வாழணும்னு நினைக்கிறவங்க.
இதில் நிறைய பிரிவுகள் சப் பிரான்ச்சஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா வெற்றியை நோக்கி மட்டும் போவாங்க. இவங்களுக்கு அந்த நேரத்தில் பிரச்சனைகள் தீர்ந்தா போதும். இவங்க கோயிலுக்கு எதுக்கு போகிறாங்க அப்படின்னா, தான் பிரச்சனைகள் தீரணும், தான் சுகமாக வாழணும், தன்னுடைய கை என்றும் ஓங்கி இருக்கணும், தனக்கு கீழே தான் அத்தனை மனுஷங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் இந்த ஒரு வகையான மனிதர்கள். ஏன்னா இந்த உலகத்தில் அத்தனை மக்களும் அந்த டைப் ஆஃப் பீப்புளை சொல்கிறேன். ஒரு 80% மக்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. இவங்களுக்கு கடவுளுடைய அருள் இருக்குதா? கடவுளோட அருள் இருக்குதா இல்லையான்றத கடவுளை பற்றி அறிஞ்சவங்களுக்கு தெரியும். ஓப்பனாக சொல்லுங்க, கடவுள் அருள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸோ காடோட டெஃபனேஷன்ஸ் என்ன? அது சாயப்பாவாக இருக்கலாம், இல்லை ராகவேந்திராராக இருக்கலாம், இல்லை எந்த மதத்தில் இருக்கக்கூடிய கடவுளாக கூட இருக்கலாம். ஸோ காடோட டெஃபனேஷன் என்னன்னா, எல்லோரும் மேலேயும் அன்பு செலுத்து, எல்லோரும் மேலேயும் அக்கறையாயிரு, எல்லோருக்கிட்டையும் உண்மையானவனாயிரு, எந்த மனுஷங்க கிட்டையும் கடும் சொற்களை பேசாத. இது மாதிரி பலவிதமான பாயிண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம அன்பே சாயில் நிறைய பார்த்துருக்கோம். சும்மா உதாரணத்துக்கு ஒரு 5 சொன்னேன். இது மாதிரி நிறைய வச்சுக்கலாம். இப்படிப்பட்டவங்களுக்கு கடவுளுடைய அனுக்கிரகம் இருக்கும். ஆனால் நான் சொன்ன இந்த டைப் ஆஃப் பீப்புள்ஸுக்கு கடவுளுடைய அனுக்கிரகம் அப்படின்றது இல்லை. அப்போ கடவுளை நினைச்சு அவங்க பிரார்த்திக்கும் போதும் கடவுள் அவங்களுக்கு எதையுமே கொடுக்கல. ஆனால் இவங்க நினைக்கிறாங்க, நான் சாமி கிட்ட கேட்டேன், சாமி கொடுத்ததுன்னு. நீ சாமி கிட்ட கேட்காமலே சாமி நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா சாமி ஏன் கொடுக்குதுன்னா, நீ போன ஜென்மத்தில் நல்லவனாக இருந்ததால் இப்போ நீ அறுவடை செய்கிற. நீ 6 மாதத்துக்கு முன்னாடி விதை போட்ட, இன்றைக்கி அறுவடை செய்கிற. நீ அந்த விதை போட்ட, முயற்சி பண்ண, உழைச்ச, அப்போது நீ தான் அந்த பலனை அனுபவிக்கணும். அதுக்காக பக்கத்து வீட்டு வயலில் இருக்கிறவங்களா அதை அனுபவிக்கணும்? நீ விதைச்ச அது உனக்கு சொந்தம். இதை யாரும் எங்கேயும் எடுக்க முடியாது. அப்போது நீ போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் இந்த ஜென்மத்தில் அறுவடை பண்ணுற. நீ என்னோட கோயிலுக்கு வந்ததால் நான் கொடுத்தேன்னு நினைக்காத. நீ என் கோயிலுக்கு வரலனாலும் உனக்கு கணக்கின்படி நான் கொடுத்தே ஆகணும். என் கோயிலுக்கு வந்தாலும் வராட்டியும் நீ எந்த தவறு செஞ்சாலும் அதற்கு உரிய தண்டனையை நீ அனுபவிக்கணும். ஏன்னா கர்மான்றது அப்படிப்பட்டது தான், அதை தாண்டினது இல்லை. ஸோ எந்த மலைக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த குகைக்குள்ளே போனாலும் நீ அதை அனுபவிச்சு தான் ஆகணும். மனுஷங்க முன்னாடியில் நீ தப்பிக்கலாம், அது தற்காலிகம். ஆனால் கடவுள் முன்னாடி நீ எந்த காலத்திலையும் தப்பிக்க முடியாது. தண்டனை அப்படின்றது தான் ஒரே தீர்வு. அப்போ இந்த டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் சொல்கிறேனே, அது கொஞ்சம் கம்மி. அந்த மனிதர்கள் ஒரு 20% வச்சுக்கலாம். இவர்கள் கடவுளோட அருளை பெற்ற முழுமையான மனிதர்கள். அப்போ இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அதையும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சாயப்பா இருக்காரா இல்லையான்றத நம்ம உணர்வது எப்படி அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னா, அவர் இருக்காரா இல்லையான்றத உங்கள் மனசாட்சி சொல்லும். நீங்கள் அதை கமெண்ட் பண்ண வேண்டாம். எதுக்கு கமெண்ட் பண்ணணுமோ அதுக்கு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, மற்றபடி கமெண்ட் பண்ண வேண்டாம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறத விதத்தை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையும் மாறப்போகுது. ஸோ இதில் உங்கள் கருமாக்கள் அழிக்கப்படுவதற்கும் சில டிப்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கும். ஏன்னா நான் பேப்பர் போட்டு எழுதுகிறவன் கிடையாது, என்ன மனசில் இருக்குதோ அதை சொல்கிறவன். ஆனால் நீங்கள் ஒரு பேப்பரை போட்டு எழுதிக்கோங்க. இப்போ கடவுள் அனுக்கிரகம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வெற்றியை பற்றியோ தோல்வியை பற்றியோ நினைக்க மாட்டாங்க. தன்னை ஒரே வட்டத்துக்குள்ள இணைச்சிக்க மாட்டாங்க. தன்னுடைய அன்பை
எல்லா மனுஷங்களுக்கும் கொடுப்பாங்க. அந்த அன்பை எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்க எனக்கு தான் அப்படின்னு சொந்தம் கொண்டாடவும் மாட்டாங்க. பாதி சன்னியாசியாக இருப்பாங்க, பாதி குடும்பத்தில் ஒருத்தவனாக இருப்பாங்க. அதாவது குடும்பத்தில் ஒருத்தன் அப்படின்னா எல்லாரு மேலேயும் பாசம் இருக்கும். இப்போ அந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தில் மட்டும்தான் அந்த பாசத்தை வைப்பாங்க. தன்னுடைய சொந்தத்தில் இருக்கிற ஏழைங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டாங்க. அவங்கள தேடி வர வச்சு அவங்கள அவமானப்படுத்தி அனுப்புறதுல குறியா இருப்பாங்க முதல் வகையினர். இரண்டாவது வகையினர் அப்படி இல்லை. எல்லாரையும் சமமா பார்ப்பாங்க. எந்த விதமான நீ நான் அப்படின்ற பேதம் பார்க்காம தன்னால என்ன இருக்கோ அதை கொடுப்பாங்க. தோல்விகளால அவமானத்தால தலை குனியவே மாட்டாங்க. அவங்க தலை என்னைக்கும் எப்பயோ நிமிர்ந்திருக்கும். அவங்களோட முகம் எப்பயுமே சோகம் இல்லாம ஒரு விதமான கம்பீரமா இருக்கும், ஒரு தெளிவா இருக்கும். எந்த விதமான சலனமும் இல்லாம இருப்பாங்க. அதே நேரத்தில் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. அவங்க கண்கள் ஏதாவது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி மற்றவங்களுக்கு பதில் சொல்லும். அதிகமாக பேச மாட்டாங்க, அதிகமாக தன்னை பற்றி பெருமையாக பேசிக்க மாட்டாங்க, தன்னை பற்றி பரிதாபத்தை தேடிக்கவும் மாட்டாங்க. இவங்க அத்தனை பேரும் சாயப்பாவுடைய அனுக்கிரகம் பெற்ற குழந்தைகள். இவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லைன்னாலும் இல்லாமல் ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னா எந்த மனநிலையில் இருப்பாங்களோ அதே மனநிலையில் இருப்பாங்க. இவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க நல்லவர்களாகவே இருப்பாங்க. அப்போ மோசமானவர்களாக இருந்தால் கூட இவங்க கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ நல்ல விதமாகவே நடந்துப்பாங்க. ஏன்னா உங்களை எந்த காரணத்தை கொண்டும் அவங்க அவமதிக்கணுமோ இல்லை துரோகம் செஞ்சால் நமக்கு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் வந்துடும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலகத்தையே ஏமாத்துறவன் உங்கள் முன்னாடி வந்து உட்கார்ந்தாலும் அவன் உங்களை ஏமாற்ற மாட்டான். உங்களை ஏமாத்தணும்னு நினச்சி வந்தாலும் உங்களோட முகம், உங்கள் பாவனை, உங்கள் கண்ணு, உங்கள் மனசில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அதில் அவன் தலை குனிஞ்சு நிற்பான். அவன் ஏமாத்தனோட பர்பஸில் வந்தவன் என்ன பண்ணுவான், உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமாக ஒரு விஷயத்த செஞ்சிட்டோ சொல்லிட்டோ போவான். இது எல்லாமே சாயப்பாவுடைய அனுக்கிரகம் பெற்ற குழந்தைங்களுக்கு மட்டுமே நடக்கும். அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இவங்க அதிகமாக கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க மூச்சு விடுறாங்க இல்லையா, அங்கேயே கடவுள் தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மூச்சும் அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை மாதிரி. அப்போ உடம்பு மனசு ரொம்ப தூய்மையாக வச்சுப்பாங்க. அப்போ கோயிலில் தான் சாமி இருக்குது அப்படின்றத நம்பவே மாட்டாங்க. ஆனால் முதல் வகையினர் கோயிலுக்கு போனாதான் என் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இரண்டாம் வகையினர் கோயிலா எதுக்கு, ஏன், அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அப்போ என் உடம்புல, என் மனசில், என் இதயத்தில் கடவுள் இல்லையா அப்படின்னு. அப்போ இவங்க வாதம் பண்ண மாட்டாங்க. இவங்க போகலன்றதுக்காக எல்லாரையும் போகணும்னு சொல்லவும் மாட்டாங்க. இல்லை போகிறதெல்லாம் தப்புன்னு சொல்லவும் மாட்டாங்க. ஒன்று நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லை வேற ஏதாவது வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோயிலில் போய் தான் அந்த பிரச்சனையை சாயப்பா தீர்க்கணும் அப்படின்றது இல்லை. என்னைக்கு அவங்க மனசு சுத்தமாயிடுச்சோ அன்னையில இருந்தே சாயப்பா அத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை குறையில்லாமல் செஞ்சு முடிக்கிறாரு. ஸோ நோயாளிக்கு தான் ஹாஸ்பிட்டல், ஆரோக்கியமாக இருக்கிறவனுக்கு ஹாஸ்பிட்டல் தேவையும் இல்லை, டாக்டர் தேவையும் இல்லை, மாத்திரை தேவையில்லை, ஆப்ரேஷன் தேவையில்லை, ஹெல்ப்பர் தேவையில்லை.
அப்போ பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தான் கடவுள் தேவை. அப்போ கடவுள் உள்ள வந்துட்டாருன்னா பிரச்சனைகள் இல்லை. அப்போ பிரச்சனைகள் அதிகரிக்குதுன்னா கடவுள் இன்னமும் உங்ககிட்ட வர அளவுக்கு நீங்க தயார் பண்ணல. இதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா சில விஷயங்கள் நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா உண்மை கசக்கும் அப்படின்றதுக்காக அதை சொல்லாமல் விடக்கூடாது. பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிறதா, அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணுமா? ஏன் இந்த ஆடியோவிலே நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கலாமே, வைக்க முடியாதா? அப்போ கடவுளை உள்ள கூட்டிட்டு வச்சுட்டா பிரச்சனைகள் தீருதுன்னு சொல்லியாச்சு. அப்போ உள்ளே எப்படி அவர் வருவார் அப்படின்னா, சில விஷயங்களை, சில விதிமுறைகளை நம்ம சரி பண்ணணும். நம்ம சொன்னதை அத்தனையும் செய்யணும். இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாவே அடுத்த நிமிஷத்துலேருந்து அந்த மாற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நிச்சயமாக ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு வார்த்தைகளும் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுப்பீங்க. நல்ல வார்த்தைகளை சொல்கிறேன். உங்களுக்கு மோசமான வார்த்தைகள் வந்துடுச்சுன்னா, சில பேர் ஏதாவது உண்மைக்கு மாறா இல்லை உங்களை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நல்ல விஷயத்தை செய்ய விடாம, நல்ல விஷயத்தை செய்கிறத பைத்தியக்காரத்தனம்னு சொல்கிறதுக்கும் சில கூட்டங்கள், சில உறவுகள், சில நண்பர்கள் உங்களை சுற்றியும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்கள தாண்டி வரணும். அந்த இடத்துல நாம் மயங்கிடக்கூடாது. நாம் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லுவோம், ஆமாம் எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் வாழவே முடியல. இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இயல்பாகவே நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒருத்தவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறீங்கன்னா, நீங்கள் நிம்மதியாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறீங்க. ஸோ நிம்மதியாக இருக்கிறவன் யாரும் சொல்ல மாட்டான், நான் வேறு வழி இல்லை, எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறேன். அப்போனா நீ உண்மையிலே சந்தோஷமாக இல்லை, உன் மனசில் அமைதி இல்லை. இன்னைக்கு காலையில் வெற்றிநேச்சன் சாயம் சத்தத்திலோ இல்லை நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோவிலோ ஒரு சைராம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தன்னுடைய கணவர் தன்னை துன்புறுத்துற மாதிரி, நான் கணவருக்கும் என் குழந்தைக்கும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது என்னோட கணவர் பேசின பேச்சுக்கள் அப்படின்னா, உங்கள் கணவர் மேலே தப்போ உங்கள் குழந்தைங்க மேலே தப்போ இல்லை. நீங்கள் என்னைக்கு உங்கள் வாழ்க்கையை தாண்டி இன்னொரு வாழ்க்கை அப்படின்னு மற்றவங்களுக்காக வாழ்ந்தீங்களோ, அன்னைக்கே உங்களுடைய அமைதியை தொலைச்சிட்டீங்க. அப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே இன்னும் சில ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் வரலை. தனக்காக வாழணும் அப்படின்ற இடம் சுயநலத்தின் போக்கு இல்லை. நீங்கள் நல்லா இருந்தாதான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அதுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும். அதுக்காக தியாகம் பண்ண சொல்லவே இல்லை. உங்கள் சந்தோஷத்தையும் உங்கள் நம்பிக்கையும் உங்கள் திறமையையும் தியாகம் பண்ணி வாழணும் நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான நல்ல விஷயத்தையும் செய்ய முடியாமலே போயிடும். மூளைக்கு வேலை கொடுக்காம இருக்கிறவங்க பாவத்தை சுமப்பதற்கு சமம். மூளைக்கு வேலை கொடுத்தே ஆகணும். அந்த மூளை நல்லதை நோக்கி போகணும். நல்ல நல்ல எண்ணங்கள், சொல், செயல் இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படின்னு இருக்கவே கூடாது. இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சு அதன்படி வாழ்க்கையை தயார் செஞ்சிட்டிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் அத்தனை துன்பங்களுக்கும் விடை கிடைச்ச மாதிரி. ஸோ தூக்கி வைக்கிறவரை நம்ம மனசில் தூக்கி வச்சுக்கணும். அவரை ஓரமாக வச்சுக்கிட்டு அழகுப்படுத்தி பூஜை பண்ணி மனசில் வைக்காமல் விட்டிங்கன்னா உங்களோட அத்தனை பூஜை முறைகளும் ஏதோ ஒரு சடங்குக்காக செய்யப்பட்டதாக போயிடும். அதில் உண்மை இல்லை, அன்பு இல்லை, இரக்கம் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ மனுஷங்க கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவங்களுடைய மனசில் தான் கடவுள் இருக்காரா இல்லையான்றதே பூர்த்தியாகும்.
இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ இதெல்லாம் நம்ம மைண்டை மாற்றுறது அவ்வளோ பெரிய சேலஞ்சான்னு. உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் பெரிய சேலஞ்சுன்னே நினைக்காதீங்க. உள்ளுக்குள்ள தேடக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ரொம்ப எளிமையானது, அதே மாதிரி வலிமையானது. உங்கள் வாழ்க்கையில் பல பல கட்டத்திலையும் அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு உறுதி செய்யக்கூடிய ஒரு விதமாக அது அமையும். ஆனால் நாம் இங்கே ஏராளமான பூஜைகள், ஒரு நாளைக்கு எத்தனையோ பூஜைகள் செய்கிறோம், வருஷத்துக்கு எத்தனையோ ஹோமத்தை வீட்டுக்குள்ளே வளர்க்குறோம். சரி, ஹோமத்தை வளர்க்குறதால எங்கேயாவது டெவலப்மெண்ட்ஸ் இருக்குதா? கமெண்ட் பண்ணுறீங்களா? எதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. கோயிலுக்கு போகிறதால வித்தியாசத்தை ஃபீல் பண்ணிங்களா? நல்ல மனசை வச்சுக்கிட்ட கோயிலுக்கு போனீங்கன்னா இன்னும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். லாபம்னா என்னது? உங்கள் மூலமாக பல பேர் பயனடைவாங்க. அதில் வரக்கூடிய சந்தோஷம் இருக்கே, அது மிகப்பெரிய சந்தோஷம். அது சொல்ல முடியாத அளவுக்கு அது உங்கள் மனசில் ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும். அந்த சக்தி ரொம்ப பவர்ஃபுல். அந்த சக்தி எப்படி கொடுக்கும்னா, கடவுள் கொடுக்கக்கூடிய சக்தி. ஒரு மின்னல் எப்படி பயங்கரமாக ஒரு செகண்டில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குதோ, அதை விட பல மடங்கு இருக்கோ அந்த சக்தி. அப்போது நீங்கள் உங்களுக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்கள் எது மூலமாகவும் இருக்க முடியாது. ஸோ வாழ்க்கையில் பொறுமை நிச்சயமாக வேணும். சில பேர் அதான் சொல்கிறேனே, இன்றைக்கே காலையில் விதைச்சு அன்னைக்கு சாயந்தரமாக அறுவடை செய்வதற்கு சாக்கு முட்டையோட போன மாதிரி தான் இன்னைக்கு மனுஷங்க கடவுள்கிட்ட வைக்கக்கூடிய பிரார்த்தனை. நீ தப்பு பண்ணும்போது கடவுள்கிட்ட சம்மதம் கேட்டியா? கேட்கல. தப்பு பண்ணும்போது யாருக்கிட்டையும் சம்மதம் கேட்கல. விருப்பமா இல்லையான்னு யாருக்கிட்டையும் கேட்கல. எந்த உறவுக்கிட்டையும் யாரும் கேட்கல. ஆனா தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் என்ன தேடி வரியே. நம்ம அம்மா அப்பா நாம தப்பு செஞ்சிட்டா தண்டனை பெருசுன்னா உடனே நம்ம வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். மூஞ்சி அப்படியே தலையை தொங்க போட்டு முகத்தை ஃபுல்லாக அழுகையாக வச்சுக்கிட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பொல்லன்னு அழுதுடுவோம். என்னமாச்சுன்னா அப்புறம் நம்ம கதையாக சொல்லுவோம். இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா இது ஒரு வருஷமாக நடந்திருக்கு. அப்போ ஏன் சொல்லலை? இப்போ ஏன் சொல்கிற? அன்னைக்கு நீ கேட்டியா நான் இந்த மாதிரி விஷயத்த செய்யலாமா வேண்டாமான்னு? பெற்றவங்கிட்ட கேட்கல. ஆனால் காப்பாற்றுறதுக்கு மட்டும் உனக்கு பெற்றவங்க வேணும். ஆனால் எந்த ஒரு விஷயத்த சம்மதம் தெரிவிக்கலாம் பண்ணலாமா வேண்டாமான்றதுக்கு அம்மா அப்பாவுடைய பெர்மிஷன் தேவையில்லை. இதே மாதிரி தான் கடவுள்கிட்ட நீ கேட்டியா? கேட்கல. கேட்காம நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையா வாழ்ந்த. இப்போ நான் உன்னை காப்பாற்றணும். நான் உன்னை காப்பாற்றலைன்னா நீ என்னை வச்சு ஊர் பூரா தம்பட்டு அடிப்ப. கடவுள் எனக்கு எதுவும் செய்யலை. நீ என்ன செஞ்ச கடவுளுக்கு? நீ எதை செய்யணும்னு கூட நான் எதிர்பார்க்கல. நீ என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னியா? செஞ்சியா? எதுவுமே பண்ணல. உனக்கு அந்த தவறு பிடிச்சிருந்தது, அது உனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, அதனால நீ செஞ்ச. ஒரு மாதத்துக்கு 1,00,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா மாதம் 10,000 வருது. 10 மாதத்தில் 1,00,000 அப்படின்னு நீ நினச்ச. அந்த 10,000 சொந்த உழைப்பினால் உழைக்கணும் அப்படின்ற எண்ணம் வராமல் நீ பின்பக்கமாக போய் சம்பாதிச்ச. அதனால் அத்தனையும் நீ என்னென்னலாம் முன்பக்கமாக வந்த அத்தனை சொத்தும் அத்தனை பேரும் புகழும் பின்பக்கமாக ஓடிடுச்சு. எந்த வழியில் நீ சம்பாதிச்சியோ அந்த வழியில் தான் உனக்கு வரும், உனக்கு போகும். ஸோ உழைக்கிறதுக்கு மறுக்கிறதால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள். இவன் அவ்வளோ கொடுக்குறான், அவன் இவ்வளோ கொடுக்குறான். இங்கே காசு போட்டால்
எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ வருது அவ்வளோ வருது. ஒன்று கேட்டுக்கோங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வர்த்தகம்னு இருக்கு, அது கொஞ்சம் குறைஞ்சிதான் இருக்குது. ஸோ ஒரு மனுஷன் கொடுக்குறான் அப்படின்னா அந்த மனுஷன் இங்கே இருக்க வேண்டாம், உலகத்துக்கே பொருளாதாரத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தந்தையாக இருக்கலாம். அப்போ எவனோ ஒருத்தன் இந்த விஷயத்த பண்ணுறான் அப்படின்னா அவன் என்னைக்கோ யாருக்கோ ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுக்க போகிறான்னு அர்த்தம். அப்போது நான் சேஃப் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நஷ்டம் அடைஞ்சவனை பற்றி கவலைப்படலை, நீங்கள் லாபம் அடைஞ்சிட்டிங்கன்னு சந்தோஷம் புத்திசாலித்தனமாக நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி அது மூலமாக நீங்கள் சம்பாதிச்சதை அது இன்னொருத்தனுடைய காசுன்றது நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு கம்பெனியில் சேர்ந்துருக்கேன், நீங்கள் ஒரு கம்பெனியில் சேர்ந்துருக்கீங்க. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்துட்டேன். அந்த கம்பெனிக்காரன் எனக்கு 1 லட்சத்துக்கு மாதம் 10,000 கொடுக்குறேன், இல்லை 20,000. 10,000 ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் 1 லட்சத்துக்கு 30,000 நான் கொடுக்குறேன், எங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கடையை திறப்பாங்க, பெரிய பெரிய அட்ராக்டிவ்லாம் பண்ணுவாங்க, செய்யாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ நான் 1 லட்ச ரூபா போடுறேன், 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்படி நான் வாங்குகிறேன். அதுக்கப்புறம் நான் சம்பாதிச்சது போதுன்னு முடிவு பண்ணுறேன். ஏன்னா சில விஷயங்கள் சொல்கிறாங்க, கண்டிப்பாக இவங்க கடையை மூடிடுவாங்க பார்த்துக்கோங்கன்னு. 1 லட்ச ரூபா போட்டு 2 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் போடலை. அதுக்கப்புறம் போட்டவங்களுக்கெல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க. இப்போ அவங்களோட காசும் உங்ககிட்ட தான் சேர்ந்துருக்குது. அதுக்கு நீங்களும் அந்த பாவத்தை சுமந்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் அந்த 1 லட்சம் சம்பாதிச்சிட்டீங்க. சம்பாதிச்ச காசு எந்த உழைப்பின் மூலமாக இல்லாமல் உங்களுக்கு இப்படி வந்திருக்கு. அப்போ இந்த 1 லட்சத்தை நீங்கள் 1 லட்சத்தை இழக்க மாட்டீங்க. இந்த 1 லட்சம் ப்ளஸ் எத்தனை பர்சன்டேஜோ அது உங்கள் பாவத்தை சம்மந்தப்பட்டது, அதை நீங்கள் இழப்பீங்க. அப்போ எங்கே நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சீங்களோ அங்கேயே நீங்கள் துக்கத்தையும் அடைவீர்கள். இது ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட், இது பிஸ்னஸ் கான்செப்ட் இல்லை, இது ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட். இல்லை நான் யாரையும் ஏமாத்தலை, கம்பெனிக்காரன் தான் ஏமாத்துறேன்னா, ஆமாம் கம்பெனின்றது நீயும் கம்பெனிக்கு ஒன்று தானே. ஸோ இதெல்லாம் யோசிக்கணும். நம்மளும் போய் விடக்கூடாது, அடுத்தவங்களை பிடிச்சி ரெக்கமெண்டும் பண்ணக்கூடாது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எதுவாக இருந்தாலும் நேர்மையான வழியில் இருக்கணுன்றதை மட்டும் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு உங்கள் உடலுக்கும் நல்லது, உங்கள் மனசுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது, உங்களுடைய கர்மாவுக்கும் நல்லது. இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் மேலே மேலே. அப்போ இந்த 2 வகையான மனிதர்களில் எந்த மனிதராக நீங்கள் இருக்கீங்க? முதல் வகை மனிதர்களாக இருந்தால் 2வது வகையாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மாறுங்க. இது மாறணும்னு தான் உங்கள் காதில் இப்போ ஒளிபரப்பாகிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த விஷயங்கள் சொல்லப்பட வேணும் அப்படின்னு இருக்குது. அதனால் இந்த ஆடியோ இன்றைக்கி நாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு நாளும் அன்பே சாயில் ஏதாவது ஒரு மெசேஜஸ் டெஃபினட்டாக ஒரு சாய்ராம் சொன்னாங்க வந்துக்கிட்டே இருக்கு. அந்த மெசேஜஸ் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு சாய்ராம் சொன்னாங்க, நான் சில நேரத்தில் பாதியில் நான் முடிச்சுடுவேன்னா அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க கமெண்ட்லாம் பார்க்கும்போது இந்த வார்த்தை நம்ம கேட்கவே இல்லைன்னு மறுபடியும் போட்டு கேட்பேன். உங்களோட மெசேஜஸ் எங்கே போய் எந்த பாயிண்டில் நீங்கள் சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் முழுசாக கேட்கணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். எஸ் உண்மை. ஏன்னா இப்போ நான் ஒரு 30 நிமிஷம் ஆடியோ பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, அதை நான் பப்ளிஷ் பண்ணாமல் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கேட்டு ஓகே இதை முதல்ல சேர்க்கலாம், அது 2வதாக சேர்க்கலாம், இதை 3வதாக சேர்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம அது மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறது கிடையாது. அதனால் முழுசாக கேட்டிங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்குன்னு ஒரு மெசேஜ் சும்மா அப்படி அள்ளி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை அள்ளி எடுத்து வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம்.